அனைவருக்கும் வணக்கம். தாடிவுட்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா போர் அண்ட் மணி அப்படின்றத தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கும் பணத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை பற்றி நம்ம பேசுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எப்படி நம்ம ஏழையாக இருக்கிற ஒரு மனநிலையிலேருந்து எப்படி மீண்டு வரணும், அது வழிமுறைகள் என்னென்ன கடைபிடிச்சா நம்மளால வெளியே வர முடியும் ஏழையாக இருக்கிற ஒரு மனநிலையிலேருந்து. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுடைய சமூகத்திலையும் சரி எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வர முடியும் நம்மளால, அதை பற்றின ஒரு ரொம்ப ஆழமான ஒரு கருத்துள்ள பதிவை இந்த ஒரு பதிவாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் கருதுகிறேன், நான் நினைக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கிற ஒரு சம்பளம் என்ன இருக்குது, அது பார்த்தீங்கன்னா செலவுக்கே சரியாக போயிடுது. அந்த செலவுக்கே சரியாக போகிறப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த செலவு அதிகமாக இருக்கிறப்போ அங்கே உங்களால் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிட்டே போகும். அதே போல் பார்த்தீங்கன்னா பணத்தால் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். பணத்துக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதுனால இன்னும் அதிகமான ஒரு பர்டன், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ஆங்ஸைட்டி டெவலப் ஆகிட்டே போகும். கடன் வாங்குறீங்க, வாங்கின காசை நீங்கள் செலவு பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அதை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாமல் கடனை வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கட்டிட்டு, அந்த வட்டி கட்டுற அந்த சுமையால் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஒரு உறவுகள் என்ன இருக்குது அதில் பாதிப்பு உண்டாகும். அதாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு பாதிப்பாகலாம். உங்களுடைய ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் செட் நீங்கள் உள்ளவராக இருந்தீங்க அப்படின்னா அதை அந்த கிரியேட்டிவிட்டியே பார்த்தீங்கன்னா இந்த பணத்தால் என்ன ஆகுது, அதாவது கடன் வாங்கினதுனால உங்களால் கிரியேட்டிவாக யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு டிப்ரெஸ்டாகவும், ஒரு ஆங்ஸைட்டி உள்ளதாகவும், ஒரு ஸ்ட்ரெஸ்டாகவும் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். அதாவது பார்த்தீங்கன்னா மானசீகமாக உங்களுக்கு நிறைய பாதிப்பு உண்டாகும். அதே போல் ஃபிசிக்கலியும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே உங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் மாற்றங்கள் வரும். நிறைய நோய்கள், வியாதிகள் வர்றதுக்கான சாத்தியங்களும் இருக்குது. அதனால ஏழையாக இருக்கிறவங்க பணக்காரனாக மாறுறதுக்கான ஒரு வழிமுறைகள் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே போய் பார்த்தோம் அப்படின்னா, மொதல் ஸ்டெப் என்னன்னா, ஸ்டெப்ஸ் ஃபார் சேஞ்சில் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல், கீப்பிங் ஹாக்ஸ் ஐ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் என்னென்ன இருக்கும், மாசத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத செலவுகள் எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக இருக்கிற சம்பளத்தில் இருக்கிற பணத்தை பார்த்தீங்கன்னா நீங்க சேமிச்சுக்க வச்சுக்கலாம். சேமிப்பு ரொம்ப முக்கியமா இருக்குது இந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா தேவையில்லாத இந்த செலவுகள் எப்படி நம்ம கம்மி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் பண்ணிக்கோங்க. அந்த பட்ஜெட்டின் மூலமாக வரவு செலவு என்னன்றது தெரியும், மாச வரவு மாச செலவுன்னு தெரிஞ்சப்போ உங்களுக்கு உங்களுடைய அமௌண்ட் எவ்வளவு தேவைப்படுதுன்றது ஒரு குத்துமதிப்பா ஒரு தொகை உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஆவரேஜா ஒரு 3 மாசம் தொடர்ந்து அந்த பட்ஜெட் எழுதிட்டே போனீங்கன்னா சராசரியா எவ்வளவு செலவு ஆகும் ஒரு மாசத்துக்கு அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத அனாவசியமான செலவுகள், அந்த செலவுகளை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கிறதுக்கு வழியை பாருங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சேவிங்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ண பாருங்க. அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் மூலமா மாசம் நீங்க எவ்வளவு அமௌண்ட்டை சேமிச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல அப்படியே டெபாசிட் பண்ணிட்டே போங்க. நீங்க மிச்சப்படினா ஒரு காசை, அந்த அமௌண்ட் மூலமாக என்ன ஆகும்னா உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை டெவலப் பண்ணிட்டே போங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசர தேவைகளுக்காக அந்த பணத்தை நீங்க எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ, அந்த தொகை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே பட்ஜெட்டிங் மூலமாக தெரிஞ்சிருக்கும். அந்த செலவு பண்ணுற அந்த தொகை என்ன இருக்குது, அந்த தொகையை 6 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இல்லை 12 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அதாவது 6 மாதம் அல்லது ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய செலவுடைய காசு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டில் வச்சுக்கலாம். இதன் மூலமாக என்ன ஆகும்னா உங்களுக்கு அவ்வளோ பணத்துக்கான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு ஆங்ஸைட்டியோ தேவைப்படுறப்போ பணம் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். திருப்பி அதில் மறுபடியும் அடுத்த மாசத்துல இருந்து நீங்க அதை மறுபடியும் டெபாசிட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ண பிறகு ஒரு பழக்கம் மாதிரி நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மாசம் இந்த பணத்தை எமர்ஜென்சி ஃபண்ட்ல போட்டுட்டே போறீங்கன்னா ஒரு இலக்கை நீங்க அட்டைன் பண்ணிட்டீங்க. அந்த 6 மாசத்தோடைய ஒரு செலவு தொகையோ அது வருஷத்தோடைய ஒரு செலவு தொகையோ நீங்க அட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த மாசமும் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அதே பழக்கத்தினால நிறைய சேமிப்பு பண்றதுக்கு நீங்க முயல்வீங்க. அந்த சேமிப்பு ஆயிருக்கு இல்லையா, அந்த முயர்ந்த அந்த சேமிப்பை அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க இன்கம் டைவர்சிஃபை பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதாவது பணத்தை மற்ற ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நீங்க அந்த பணத்தை போட்டுக்கிட்டே போகலாம். என்னென்ன மாதிரி ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு ஆர்டி பண்றதாகட்டும், ஒரு எஃப்டி பண்றதாகட்டும், அல்லது பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ்ல போடுறதாகட்டும், இடிஎஃப்ல போடுறதாகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றதாகட்டும், அதே போல பாண்ட் வாங்குறதாகட்டும், கார்பரேட் பாண்ட் ஆகட்டும் அல்லது கவர்மெண்ட் பாண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இன்கம், அதாவது ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் இன்கம் ஜென்ரேட்டிங் அசெட்ஸா இருக்கக்கூடிய இந்த அசெட்ஸ்ல நீங்க
பணத்தை வந்து போடலாம். லாங் டேர்மில் என்ன ஆகும்னா இது வந்து உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்றது மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து யோசனைகள் இருக்குது. நான் வந்து சைடில் எதாவது பண்ணலாமா, பிஸ்னஸ் பண்ண முடியுமா, ஃப்ரீலான்சிங் ஒர்க் எதாவது பண்ண முடியுமா, இது நம்மள மாதிரி ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரியேட்டிவான விஷயத்தில் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நீங்கள் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி இருக்கும். அந்த செக்யூரிட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன உங்களுடைய கனவுகள் இருக்கோ அந்த கனவுகளை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்த் அப்படின்னா என்ன, சாலிட் ஃபைனான்ஷியல் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் உருவாக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட அந்த வெல்த் வந்து நீங்கள் பில்ட் பண்ணிகிட்டே போகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெல்த் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் ரனில் நீண்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் அந்த பணத்தை போட்டு வச்சிருக்கிறதுனால பாசிவ் இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே வரும். ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதில் வாடகை கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டாக்ஸ்னா டிவிடெண்ட் மூலமாக உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டளை இருக்காது. நீங்கள் நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய பேஷன் என்ன இருக்கோ, உங்களோட ட்ரீம்ஸ் என்ன இருக்கோ, உங்களோட கனவை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அதை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நாலாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் க்ரோத். ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படின்னா மைண்ட் செட் வந்து நம்மளோட எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் மைண்ட் செட்டோட வச்சுக்கணும். க்ரோத் மைண்ட் செட் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், எப்படி வந்து அந்த பணத்தை வந்து நம்ம மற்றவங்க அதாவது ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக, செபி ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் மூலமாக எப்படி வந்து பணத்தை வேறு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போட்டு வெல்த் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணலாம், எந்த மாதிரி ரிசோர்ஸஸை வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் அப்படியே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதே போலவே புதுசாக கற்றுக்கிற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு உருவாகும். அதே போல் புது ஒரு பிகினிங் உருவாகிருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி உண்டாகுது. உங்களுக்கு ஒரு பயணம் ஆரம்பிக்குது. அந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக, லாங் டேர்ம் ஃபியூச்சர் க்ரோத்துக்காக எப்படி வந்து பணத்தை சேமிக்கலாம், எப்படி வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குது, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எப்படி எங்களுடைய தனிப்பட்ட முறையான அந்த கோல், அந்த இலக்கை வந்து எப்படி அட்டைன் பண்ண முடியும், அதை ரீச் பண்ண முடியும், என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, அதை பற்றின ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் உங்களோட ஃபியூச்சர் வெல்த்துக்காக நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அதன் மூலமாக எப்படி நீங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோ அதே போல் ஜாப் மேலே நான் டிபெண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு தேவை வந்து இல்லாமல் போகும். அந்த ஒரு பாதையில் வந்து நோக்கிட்டு போயிட்டே இருக்கிறது தான் அந்த 4th கான்செப்டாக இருக்குது. 5வது ஒரு விஷயம் என்னன்னா எஜுகேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வந்து கொடுக்குது. எஜுகேஷன், கல்வி மூலமாக எப்படி வந்து நம்ம ஃபைனான்ஷியலி லிட்ரேட் ஆகலாம், எப்படி வந்து புது புது இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் ஆகுது அதை பற்றி எப்படி கற்றுக்க முடியும், அதே போல் ஸ்கில்லை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், அந்த ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணுறதுனால, அதை மாஸ்டரிங் ஆஃப் த ஸ்கில் அதை பண்ணுறதுனால, நியூ ஸ்கில் பண்ணுறப்போ புது புது வாய்ப்புகள் உருவாகுது, புது புது பாதைகள் உருவாகுது. அந்த பாதைகள் மூலமாக ஏற்கனவே வேலை செஞ்சுருக்கிற ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றப்போ அந்த ஸ்கில்லை வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கிறப்போ சம்பளத்தை வந்து கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். அந்த டிமாண்டை வந்து வைக்கலாம். இந்த டிமாண்ட் வைக்கிறதுனால நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லையும் மாற்றங்கள் வரும், நம்மளுடைய சேவிங்ஸில் டிஃப்ரென்ஸ் வரும், இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட டிஃப்ரென்ஸ் வரும், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து கூட நம்மளுடைய பங்கு என்ன இருக்குது அது வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டன்ட் ஜாப்ல இருக்கிறத விட இன்னொரு மேல் தரத்தில் போயிட்டு ஒரு ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அட்டைன் பண்ணி அதில் போய் கற்றுக்கிட்டதுனால உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல சம்பளமும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். வந்திருக்கிற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல சம்பளம் வந்து நீங்கள் சம்பாதிக்கிற ஆரம்பிச்சதுமே அதில் இருக்கக்கூடிய ஒரு பங்கில் வந்து அதாவது நீங்கள் எவ்வளோ மிச்சப்படுத்த போகிறீங்களோ அந்த மிச்சப்படுத்தக்கூடிய தொகையும் அதிகமாகிட்டே போகிறதுனால அதை திருப்பி நீங்கள் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் இந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸ் மூலமாக. இதன் மூலமாக ஒரு க்ளீனாக ஒரு மேப்பை வந்து நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே போகலாம். இதன் மூலமாக உங்களுடைய பயணம் என்ன இருக்குது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி தான் போயிட்டே இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு பாதையில் நீங்கள் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா. அதே போலவே டிசிப்ளின் வந்து ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வில்லிங்னஸ் டு லேர்ன் அப்படின்றது முக்கியம். ஏன்னா உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருக்கணும் இல்லையா, அந்த ஆர்வம் இருந்தால் தான் உங்களால் சக்ஸஸ் அட்டைன் பண்ண முடியும். எந்த விதமான செட்பேக்ஸும் உங்களுக்கு கிட்ட இருக்காது. அதே போலவே ப்ரொஆக்டிவாக உங்களுடைய ஃபினான்சஸை மேனேஜ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் ஆகக்கூடிய அந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் நல்ல ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திட்டு ரொம்ப சீக்கிரமாகவே ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே போகும் அப்படின்ற ஒரு விஷயம். 6வது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீப் இன்வெஸ்டிங் இன் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃபைனான்ஷியல் நாலேஜ். அதாவது வந்து
பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எக்கனாமி எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம நாட்டோட எக்கனாமி ஆகட்டும், மற்ற நாட்டோடைய எக்கனாமி என்ன இருக்கு, அதே போல் விலைவாசியை பற்றி, இன்ஃப்ளேஷனை பற்றி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பேஷனாக நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு ஆர்வத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த கண்டினியூஸாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு க்ரோத் மைண்ட் செட் உருவாகும். இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த புவர் மைண்ட் செட்லேருந்து ஒரு ரிச் மைண்ட் செட்டை கொண்டு வரும். ஒரு புவர் ஸ்டேஜ்லேருந்து ஒரு ரிச் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக பணத்தை எப்படி மிச்சம் பண்ணலாம், பணத்தை எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி வந்து அபண்டன்ஸ்னா என்ன, எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பணத்தை வந்து பெறுகிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்குது, அதில் தேவைப்படுற ரிசோர்ஸஸ் என்னென்ன இருக்குன்றதை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா இன்வெஸ்டிங் இன் யுவர் செல்ஃபில் முக்கியமாக உங்களுக்கு ஒரு மென்டல் பீஸ் கிடைக்கும். ஃபிசிக்கலி நீங்கள் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா ஃபிசிக்கலினா ஹெல்த்தியாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீண்ட கால ஆயுள் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்ற ஒரு கனவு இந்த நீண்ட ஆயுளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறப்போ உங்களுடைய பணம் எப்படி காம்பவுண்டிங் ஆகிட்டே போகுமோ உங்கள் ஹெல்த்தும் காம்பவுண்டிங் ஆகிட்டே போச்சுன்னா அதுக்கான சூட்டபிளான ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாகிட்டே போகும் அப்படின்ற ஒரு விஷயம். 7வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சமிட் ஆஃப் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இந்த சமிட் ஆஃப் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் மூலமாக உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். இந்த பீஸ் ஆஃப் மைண்ட், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருந்தாலும் கூட நீங்கள் வந்து இந்த பீக்கில் இருக்கிறீங்க, நீங்கள் நிறைய சம்பாரிச்சிட்டீங்க, நிறைய காசை வந்து வச்சிருக்கிறீங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. ஆனாலும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெம்ப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மன நிம்மதியை வந்து தேடிட்டே இருக்குவாங்க. சில பேர் மன நிம்மதியை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பில்கேட்ஸ் ஆகட்டும் அவங்க தனிப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன் வழியாக நிறைய ஏழை எளிய மக்களுக்கு நிறைய சேவைகள் கொடுக்கறது முறையாக அவங்களே ஒரு மென்டல் பீஸை வந்து அட்டைன் பண்ணுறாங்க. ஏதோ நாங்கள் செய்கிறோம், அந்த ஃபிலாந்திரபி மூலமாக நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்ற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லெகசி வந்து அவங்க உருவாக்குறாங்க. அந்த லெகசி வழியாக அடுத்த தலைமுறை வந்து அவங்கள வந்து நினைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து அவங்க உருவாக்கி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஏழையா இருக்கிறவங்க பணக்காரங்களா இருந்து அதுக்கப்புறம் வந்து தலைமுறையா வந்து அவங்கள நினைக்கிற மாதிரி வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ல தெரிவிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கூட உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம தாய் டூட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு தலைப்புல வந்து நான் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.